பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாயிருக்க வேண்டுமென்று விரும்புகிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் என்ன பேச சித்தமாயிருக்கிறார் சற்று நேரம் தியானிப்போம். மரணத்தை வெல்லும் நித்திய ஜீவ நம்பிக்கை. அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே மனிதனின் தற்போதைய அந்த சரீர வாழ்க்கையும் எதிர்கால மகிமையான உயிர்த்தெழுந்த சரீரத்தையும் இதில் கனெக்ட் பண்ணி ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்க முடிகிறது. இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் என்றால் இங்கே கூடாரம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய தற்போதைய இந்த பூமிக்குரிய நம்முடைய சரீரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. கூடாரம் நிரந்தரமான வீடு அல்ல, தற்காலிகமானது. அதுபோல நமது பூமிக்குரிய வாழ்க்கையும் இந்த பூமிக்குரிய சரீரமும் தற்காலிகமானது. ஆமென். பாருங்க, 2 கொரிந்தியர் 5:1 நம்ம பார்க்குறோம். இந்த கூடாரமாக்கிய பூமிக்குரிய வீடு அழிந்தாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பாரம் சுமந்து தவிக்கிறோன்னா பாவத்தின் விளைவாக மனிதன் நோய், துன்பம், வேதனை, சோதனை, முதுமை, மரணம் போன்ற அநேக பாரங்களை சுமக்கிறான். அப்போ விசுவாசிகளும் இந்த உலகத்திலே கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்பிக்கையற்றவர்களைப் போல அல்ல, எதிர்கால மகிமையை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். ஆமென். பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை நாம் பார்ப்போம் என்றால் அதில் முக்கியமானது இந்த படைப்பும் விசுவாசிகளும் மீட்புக்காக ஏங்குகின்றனர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆடையை கழற்றிக்கொள்ள விரும்புகிறாய் அல்ல அப்படிங்கிறதுக்கு என்னென்னா, ஆடையை கழற்றுதல் என்பது மரணத்தால் சரீரத்தை விட்டு பிரிவதை குறிக்கிறது. ஆமென். அப்போ பவுல் மரணத்தை நாடவில்லை, வாழ்க்கையில் துன்பங்களிலிருந்து தப்பிப்பதற்காக மரணத்தை விரும்பவில்லை. அல்லேலூயா. அப்போ மேலான ஆடைகளை தரித்து கொள்ள விரும்புகளா இருக்கிறோம் என்றால் எதை குறிக்கிறது? மகிமையான உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெறுவதை குறிக்கிறது. ஆமென். அது மகிமையின் சரீரம். அல்லேலூயா. பாருங்க, பவுலின் விருப்பம் மரணம் அல்ல, கிறிஸ்துவின் வருகையில் அழியாத மகிமையின் சரீரத்தை அணிவதையே அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துகிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 15:53 பார்த்தோம் என்றால் அழிவுள்ள இது அழியாமையை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் உள்ளதானது ஜீவனால் விழுங்கப்படும்படிக்கு என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தின் உள் நோக்கம் கருத்து என்னன்னா, ஒரு நாள் கிறிஸ்துவின் வருகையில் மரணம் முற்றிலும் தோற்கடிக்கப்படும், நித்திய ஜீவன் மரணத்தை விழுங்கிவிடும் என்றுதான் இந்த வசனத்தின் ஆழம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:54 நாம் பார்த்தோம் என்றால் மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. யோவான் 11:25 பார்த்தோம் என்றால் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இதன் மூலமாக நம்ம என்ன லெசன் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, விசுவாசிகளின் துன்பங்கள் நிரந்தரமல்ல, கிறிஸ்தவர்களின் நம்பிக்கை மரணத்தில் அல்ல உயிர்த்தெழுதல் உள்ளது. தேவன் நமக்காக மகிமையான சரீரத்தை, அந்த மகிமையான நித்திய சரீரத்தை ஆயத்தப்படுத்தியுள்ளார். ஆமென். அப்போ ஒரு நாள் மரணம் ஜீவனால் முழுமையாக வெல்லப்படும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இந்த நம்ம வாசித்த வேத வசனத்துப்படி கூடாரத்தில் தவிக்கும் விசுவாசி கல்லறை அல்ல, மகிமையான உயிர்த்தெழுந்த சரீரத்தையே எதிர்நோக்குகிறான் என்று இந்த வசனத்தின் அந்த ஒரு முக்கியமான கருத்து சொல்லப்படுகிறது. ஏனெனில் கிறிஸ்துவுக்குள் மரணம் முடிவு அல்ல, நித்திய ஜீவனின் வாசலாகும். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே, நாம் முழுமையாக அர்ப்பணித்தவர்களாக இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, இந்த கூடாரம் அழிந்து போகிற கூடாரம், இது நிரந்தரம் அல்ல. ஆனால் மகிமையான கூடாரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தேவன் வாசமாக இருக்கிறார். நாம் அந்த மகிமையின் கூடாரத்துக்குள் உற்றுவேசிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும். நாம் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் என்று நாம் முழுவதுமாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே அப்பா, இந்த பூமியில் வாழக்கூடிய நாட்களில் ஆண்டவரே அப்பா, என்ன பாடுகளோ, வேதனைகளோ, துக்கங்களோ, துயரங்களோ எல்லாத்தையும் ஆண்டவரே கலற்றி போடுகிற மாதிரி ஆண்டவரே அப்பா, எங்களுடைய ஜென்ம சரீரத்திலிருந்து எல்லாத்தையும் கலட்டி போடுகிற ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீர். உமக்காக என்ன வேணாலும் ஆண்டவரே அப்பா செய்வதற்கு ஆண்டவரே எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் என்ற அர்ப்பணிப்போட ஆண்டவரே எங்களாலே
சுயமாக எந்த காரியம் செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய சித்தத்தைப்படி நடத்துங்க ஆண்டவரே. என்னையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், அர்ப்பணிக்கிறோம். நாம் ஒன்றே மகிமைப்பட்டோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் த லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.